தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் கரூர் சம்பவத்துக்கு பிறகு மனம் வெந்து நொந்து, மனம் சரிந்து, நிலை குலைந்து, துவண்டு துணிவில்லாமல் ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல், இது சாதாரண சம்பவம் அல்ல, உலக அரசியல் வரலாற்றில் உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு சம்பவம். எந்த அரசியல் தலைவருக்குமே இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததில்லை என்று மிகப்பெரிய உலக அளவில் பேசப்படுகின்ற சம்பவம். இதற்கிடையில் இந்த சம்பவத்திற்கு முன்னும் அதற்கு பின்னும் சில மீடியாக்கள், சில முக்கிய யூடியூப் நிறுவனங்கள் 2026 தேர்தலில் விஜயால் வெற்றி பெற முடியாது, ஒரு 10 சீட்டு கூட வர முடியாதுங்க, 10 சீட்டு கூட வர முடியாது என்று மிகப்பெரிய பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோ நான் பார்த்தேன். அப்படி சொன்னவர்கள் இன்று விஜய்க்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு விஷயத்தை அவங்களே சொல்றாங்க. அந்த வீடியோவும் பார்த்தேன். இப்ப முக்கியமா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூர் சம்பவம் நடந்த அந்த மக்கள், கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருவர் கூட விஜயை குற்றம் குறை கூறவே இல்லை. கரூர் மக்கள் மட்டும் அல்ல, அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் அல்ல, அந்த ஊர் மக்கள் யார் கூட, ஒருத்தர் கூட, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் கூட விஜய் அவர்களை குற்றம் குறை கூறவே இல்லை. அந்த வீடியோவும் பார்த்தேன். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா மீடியாக்கள் அப்படியே ஆச்சரியப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுது. விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்கான்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, நாளுக்கு நாள் விஜய்க்கு மக்கள் ஆதரவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் பல பிரபலமான கட்சி தலைவர்கள் விஜய் கட்சியில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படின்னு அவங்களே பேசுறாங்க. அப்படி சொன்னவங்களே இப்படி சொல்றாங்க. இது அந்த காலத்துல எம்.ஆர். ராதா சொல்லுவாரு, அவனையும் தூக்கி ஆடுறாங்க, என்னையும் தூக்கி ஆடுறாங்க, யாரா ஜெயிச்சோம் அப்படின்னு. அந்த மாதிரி மாறி மாறி பேசக்கூடிய நிலையை நான் இந்த வீடியோலாம் பார்க்கிறேன். சரி, இப்ப இந்த நிலையில் விஜய் அவர்களுக்கு ஒண்ணு தெளிவா சொல்லுகிறேன். 2026 விஜய் தான் தமிழக முதல்வர் என்று பிரம்மனால் ஒரு தலையெழுத்து எழுதப்பட்டிருந்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது.